சங்கீதம் 119:107 கர்த்தாவே, நான் மிகவும் உபத்திரவப்படுகிறேன், என் உபத்திரவத்தை பார்த்து என்னை விடுவியும் என்று தாவீது கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறார். தாவீது தன் தகப்பனால் புறக்கணிக்கப்பட்டான். தாவீது தன் சகோதரர்களால் அவமானப்படுத்தப்பட்டான். தாவீது தன் மனைவினால் நிந்திக்கப்பட்டான். தாவீது தன் சொந்த குமாரனால் கேவலப்படுத்தப்பட்டான். தாவீது தன் மாமனால் துரத்தப்பட்ட வனாந்தரத்தில் அலைந்து திரிந்தான். தாவீது தன்னுடைய சத்துருக்களினால் மிகவும் நெருக்கப்பட்டான். இப்படி தாவீது உபத்திரவப்படுகையில், எனக்கு ஏன் இந்த பாடுகள், எனக்கு ஏன் இந்த உபத்திரவங்கள் என்று கர்த்தரை நோக்கி கேள்விகள் கேட்கவில்லை. தாவீது எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தரை முறுமுறுக்காமல் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அதனால் கர்த்தர் அவனோடு கூட இருந்து அவனை காப்பாற்றி அவனுடைய எல்லா உபத்திரவங்களிலிருந்து விடுவித்து இஸ்ரவேல் தேசத்துக்கு ராஜாவாக ஆசீர்வதித்து உயர்த்தினார். தாவீதை போல நீங்களும் உங்களுக்கு நேரிடுகின்ற உபத்திரவங்களில் எனக்கு ஏன் இந்த பாடுகள், எனக்கு ஏன் இந்த உபத்திரவங்கள் என்று கர்த்தரை கேள்விகள் கேட்காமல், கர்த்தரை முறுமுறுக்காமல், கர்த்தருக்கு விரோதமாக பேசாமல் கர்த்தருக்கு நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் செலுத்துங்கள். அப்பொழுது கர்த்தர் உங்களுடைய எல்லா உபத்திரவங்களிலிருந்து விடுவித்து உங்களையும் ஆசீர்வதித்து உயர்த்தி கனப்படுத்துவார். ஆமேன்.